மன ஓசையின் 24வது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த பதிவில் உலகநாதர் எழுதிய உலக நீதி நூலின் 10 மற்றும் 11வது பாடல்களை படிக்க இருக்கின்றோம். இனி 10வது பாடல். மரம் பேசி திரிவாரோடு இணங்க வேண்டா, வாதாடி வழக்கழிவு சொல்ல வேண்டா, திறம்பேசி கலகமிட்டு திரிய வேண்டா, தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டா, இறந்தாலும் பொய் தன்னைச் சொல்ல வேண்டா, ஏசலிட்ட உற்றாரை நத்த வேண்டா. அதான், இதுக்கெல்லாம் பெரிய உரை தேவையில்லை. இருந்தாலும் நம்ம உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தரலாம். மரம் பேசி திரிவாரோடு இணங்க வேண்டா அப்படின்னா, தன்னுடைய வீரத்தை தாமே மெச்சி பேசிக்கொண்டு வீணாக அலைபவரோடு சேரக்கூடாது. இது மாதிரி ஆளுங்க நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வடிவேலு காமெடியில் வர்ற மாதிரி தனக்கு எல்லாம் தெரியும், தான் வீராதி வீரன் சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு உண்மையான ஆட்களாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களோடு சேர வேண்டாம் அப்படிங்கிறது தான் பொருள். வாதாடி வழக்கழிவு சொல்ல வேண்டாம். வீணாக வழக்கிட்டு பொய் வழக்கு போட்டு சாமர்த்தியம் காட்டி வாதாடி இறுதியில் அழிந்து போகக்கூடாது. அப்படி அந்த வழக்கழிவுனா பொய் வழக்குன்னு உரை எழுதுறாங்க. திறம் பேசி கலகமிட்டு திரிய வேண்டாம். இதே தான் திரும்பவும் இப்போ நம்ம நகைச்சுவை காட்சிகளில் வர வடிவேலு தான். திறம் பேசி கலகமிட்டு திரிய வேண்டாம், சொல் வன்மை காட்டி உரத்து பேசி கலகம் செய்து ஊர் ஊராக தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோடெல்லாம் சேராத அப்படிங்கிறான். தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இதுக்கு ஒன்றும் பொருள் வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த ஒரு நாளும் அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர் என்ன எழுதுகிறாருன்னா, இன்பத்திலும் துன்பத்திலும் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கணும். தெய்வத்தை இன்பத்திலும் துன்பத்திலும் மறக்க வேண்டாம் அப்படிங்கிறது பொருள். இறந்தாலும் பொய் தன்னை சொல்ல வேண்டாம். என்ன, மரணம் ஏற்படும் என்றாலும் உயிருக்கு அஞ்சி பொய் சொல்லக்கூடாது. கடைசி வரி ஏசலிட்ட உற்றாரை நத்த வேண்டாம். இந்த நத்தல் அப்படின்னா விரும்புதல். ஏசலிட்டல்னா தயவுதாட்சணியமின்றி குற்றம் சுமத்தி வைது துரத்திய சுற்றத்தினர்களை மதிக்கக்கூடாது. எப்போ ஒருத்தர் அப்படி நம்மளை சரியாக நடத்தலையோ நாம் அவங்கள்ட்ட திரும்ப போகக்கூடாது, அவங்கள விரும்பக்கூடாது, அவங்கள நாடக்கூடாது, அவர்களோடு உறவு வைத்து கொள்ளக்கூடாதுங்கிறது தான் பாட்டோட கருத்து. இதோடு 10 முடியுது. இனி 11வது பாடல். 5 பேர் கூலியை கை கொள்ள வேண்டா, தஞ்சமுடன் வண்ணான் நாவிதன் கூலி, சகலக்கலை ஓதுவித்த வாத்தியார் கூலி, வஞ்சமர நஞ்சறுத்த மருத்துவச்சி கூலி, மா நோவுதனை தீர்த்த மருந்தன் கூலி, இன்சொல்லுடன் இவர் கூலி கொடாத பேரை ஏதேது செய்வானோ ஏமன்தானே. உரை ஒரே வரிதான். வண்ணான், அம்பட்டன், ஆசிரியர், மருத்துவச்சி, மருத்துவர் என்னும் மருத்துவன் என்னும் ஐவரின் கூலியையும் கொடுத்துவிட வேண்டும். இன்றேல் யமனால் துன்புறுத்தப்படுவார்கள். இந்த பாட்டு இப்போ நமக்கு துளியும் பொருந்தாது. ஏன்னா அந்த வண்ணான்கிறது லாண்ட்ரி. ஏன்னா அடுத்தது அம்பட்டன்கிறது நம்முடைய முடி திருத்தும் அகம். ஆசிரியர், வாத்தியார், மருத்துவச்சி, நர்ஸு, மருத்துவன், டாக்டர், இவங்க யாருக்கிட்டையும் பைசா இல்லாமல் இப்போ எதுவும் நடக்காது. முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டு வரணும், அல்லது வேலை முடிஞ்ச பிறகு ஏராளமாக பணம் கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கும். ஆனால் இந்த பாடலில் நாம் அறியறது என்னன்னா, இப்படி ஒரு பாட்டு எழுதக்கூடிய அளவுக்கு நம்ம சமூகத்தில் இவங்கள்ட்ட பணம் கொடுக்காம ஏமாத்தின ஆட்கள் இருந்திருக்கான். அதனால தான் நீதி நூலில் கொண்டு வண்ணான், அம்பட்டன், ஆசிரியர், மருத்துவச்சி, மருத்துவன் என்னும் ஐவரின் கூலியையும் கொடுத்து விட வேண்டும், இல்லாட்டி யமன் உங்களை துன்புறுத்துவான்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு செய்தியாக நாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 10, 11 2 பாடல்கள் இத்துடன் நிறைவு பெறுகிறது.